வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெய் போட்டதுக்கு வியானா வந்து கோச்சிக்கிறாங்க. திவ்யா அப்படி என்ன, எப்படி நெய் போட்டாங்க அவங்களுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வரதுக்கு முக்கியமான காரணமே வந்து நெய். எஸ், ஒரு புறாவுக்கு போகிறா அப்படின்ற மாதிரி அந்த நெய்னால் ஒரு பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா எல்லா வேலையும் செய்யணும். திவ்யா அண்ட் தென் சாண்ட்ரா அப்படின்றது பிக் பாஸ் கொடுத்த அறிவிப்பு. அதனால் அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் அவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ் வந்து பைக் பேட்டரியை மாற்றுக்கன்னு சொன்னப்போ கமருதீன் வந்து பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் திவ்யாது. ஸோ மாற்றிருப்பார் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்றப்ப பிஸியாக சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, பைக் பேட்டரியை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி. என்னடா அது மாற்றலையா, யாரோ எடுத்துகிட்டு போனீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எஃப்ஜேவோட ஆர்டர் செய்யக்கூடாது, நீங்களே தான் போய் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டென்ஷனில் அவங்க இருக்காங்க. அப்போ வியானா வந்து வராங்க, நெய் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து யூஸ்வலாக வந்து நெய் எடுக்கிறாங்க. பட் அவங்க இந்த டென்ஷன்லாம் இருக்கிறனால நெய் இப்படி ஒரு தடவை இது பண்ணுறாங்க. ஸ்பூன்லேருந்து அவங்க தட்டுக்கு போயிடுது. இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்குது அந்த பர்டிகுலர் ஸ்பூனில் அப்படின்றனால அவங்க லைட்டாக தட்டணும். பட் அவங்க இருக்கிற டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக தட்டிடுவாங்க. இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சாப்பாடு வாங்குறீங்கன்றப்ப அவங்க வந்து வேகமாக தட்டினாலோ இல்லை அவங்க வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். அண்ட் தென் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வியானாக்கு வந்து வந்திருக்கு. உடனே என்னக்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெய்யை வாங்கிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ வியானா வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட கேட்டாங்க, என்னக்கா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நெய் இருந்துச்சு தட்டினேன் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு டென்ஷனில் இருக்க நானே எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை மற்றவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறாங்க. நெய் இப்படி தட்டினா நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிஸ்கஷன் உள்ளேயும் போது வியானா வெளியே வந்துடுறாங்க. அமித் அதை பார்க்குறாரு. அண்ட் தென் உள்ளே வந்து சாண்ட்ரா அண்ட் தென் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா நெய் எப்படி போட்டால் என்ன, இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து இவ்வளோ டென்ஷனில் இருக்கிறேன், அதனால் அப்படி பண்ணேன். அது வந்து அவங்களுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு யூஸ்வலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதை நம்ம நார்மல்னு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி பண்ணால் அது அப்நார்மல் அப்படின்னுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வியானாக்கு வந்து தட்டிட்டு அதை அந்த ஸ்பூனை தூக்கி அவங்க சிங்கில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிஹேவியரும் வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவில் வியானாக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த கான்வர்சேஷன் வந்து எண்ட் ஆகி வெளியே வராங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே வர்றப்ப வியானா கிட்ட கேட்குறாங்க, ஏன் வியானா நீ ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா அது வந்து நாங்கள் நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. நான் வந்து ஆல்ரெடி டென்ஷனில் இருந்தேன், நான் வந்து ஸ்பூனில் இப்படி தட்டினேன், ஓகே ஒத்துக்கிறேன். பட் அதை ஏன் நீ வந்து ரொம்ப அப்நார்மலாக எடுத்துக்கிறேன்னா, இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. எனக்கு கூட தான் சாப்பிட பிடிக்கல, நான் அப்படி தான் போடுவேன்னா எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எப்படி போடுவாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக போயிடுறாங்க. இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுனே தான் இருக்கணுமா, நம்ம வந்து நிம்மதியாக சாப்பிடவே முடியாதா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க திவ்யா. ஸோ எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் டெய்லி இப்படி தான் ஒரு பிரச்சனையோடையே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நேரம் நான் செட்டில் டவுன் ஆகிறேன்ற மாதிரி இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கிட்டையும். காலையில் கூட தான் சபரி எம்எல்ஏ குழம்பு கொட்டினா, நான் என்ன திட்டினேனா, வேணுன்ட்டே பண்ணேன்னு திட்டினேனா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், எதுக்கு இப்படி பேசுகிறாங்க. அதுவும் வந்து அந்த வியானாவது நேரில் பேசிச்சு, ஆனால் இந்த அமித் வந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து இது என்ன பழக்கம், இந்த வீட்டில் எல்லாருமே பின்னாடி பேசுகிற பழக்கம் தான் போல், முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க போலன்ற மாதிரி அவரை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.